இந்த உலகத்தில் சில மனிதர்கள் பிறக்கும்போது தனித்துவமாக இருப்பாங்க. அந்த தனித்துவம் அவங்களுக்கு ஒரு சவாலாக கூட இருக்கலாம். அந்த சவாலை அவங்க எதிர்கொண்டாங்களான் தான் இந்த உலகத்தில் அவங்க ஒரு பிரபலமான நபராக மாறலாம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியாது. பிறக்கும் போதே மிகப்பெரிய சவாலோட பிறந்து அதை தன்னுடைய பலமாக மாற்றி இந்த உலகத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒருத்தரை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், மந்திரிக்கு நமஸ்காரம். இது தக்ஷி சவலதிகாரம். 100 days 100 ஸ்டோரிஸில் இது டே 4. உலகத்தில் நடந்த பல அதிசயமான கதைகளில் ஒரு கதையை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கொள்ள போறேன். இந்தியாவில் இருக்க மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் இவருடைய பெயர் லலித் படிதர். லலித் 2006 பிறக்கிறாரு. பிறந்த உடனேயே எல்லாரையும் போல நோமலா இல்லாம இவருடைய உடல்ல முகத்துல மிக விரைவா அதிக அளவுல முடிகள் வளர ஆரம்பிக்குது. டாக்டர்ஸ் எல்லாமே இது ஹைப்பர்ட்ரைச்சோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் அப்படி சொன்னாலும் இந்த உலகம் முழுக்க இது வேர்வால்ஃப் சிண்ட்ரம் அப்படிங்கிற பேர்ல தான் தெரியும். இது எப்படிப்பட்ட நோய் தெரியுமா? இந்த உலகத்திலேயே கிட்டத்தட்ட 50 பேருக்கு தான் இந்த நோய் வந்திருக்கு. அந்த 50 பேர்ல ஒருத்தர் தான் நம்ம லலித். சின்ன வயசுலேருந்தே லலித்க்கு இந்த வித்தியாசம் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இவர் கூட்டத்துக்கு நடுவில் போனால் இவரை நக்கல் அடிக்கிறதும், அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்து பயந்து ஓடுறதும், இவர் விருப்பமாக யாருடையாவது கதைக்க போனால் கூட அவங்க எக்ஸப்ட் பண்ணுறது கிடையாது. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எப்போவுமே தனிமையிலேயே இருந்து வளர ஆரம்பிக்கிறாரு. வளர லலித் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. என்னன்னா, நானும் மற்றவங்க மாதிரி தான், மனசு எல்லாரும் போலவும் இருக்குது, என்னுடைய வெளித்தோற்றம் தான் வித்தியாசமாக இருக்குது, அதனால தான் எனக்கு இதெல்லாமே நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் என்ன பண்ணாருன்னா, யார் நக்கல் பண்ணா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெடுக்காமல் சோஷியல் மீடியாவோட தன்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே பகிர ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவருடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கும்போது நீங்களே யோசிங்க, நல்லா ஒருத்தர் ஃபோட்டோவோ வீடியோ போட்டாலே அதுக்கு கீழே எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். இப்போ இவர் ஒரு போஸ்ட் போட்டால் எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் வரும். தாங்க முடியாத அளவுக்கு அவரை திட்டி, அவருடைய முகத்தை கிண்டல் பண்ணி, எதுக்காக நீ எல்லாம் உயிரோட இருக்க, ஏன் பயம் காட்டுற, உன் முகத்தெல்லாம் பார்க்கணுமா, இந்த மாதிரி நிறைய கமெண்ட் போட்டு 100% நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. நமக்கெல்லாம் இப்படி நெகட்டிவிட்டி, ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி வந்தால் என்ன பண்ணுவோம்? அக்கௌண்ட்டையே டீஆக்டிவேட் பண்ணிடுவோம், சோஷியல் மீடியாவே வேணான்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனால் லலித் அப்படி நினைக்கல. சாதாரண மனுஷனுக்கே அவ்வளோ நெகட்டிவிட்டி வரும், அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது எனக்கு வர்றது சகஜமான விஷயம் தானே அப்படின்னு அதை சிம்பிளாக எடுத்துக்கிட்டாரு. மறுபடியும் போஸ்ட் போடுறாரு, கதைச்சு நிறைய வீடியோஸ் போடுறாரு. இது எல்லாமே நல்ல உள்ளங்கள்கிட்டையும் போய் சேருது. லலித்துக்கு ஆதரவாக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய வாழ்க்கை 2025 அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்கு. இவருடைய போஸ்டெல்லாம் ஷேர் பண்ணப்போ அதை பார்த்த ஒரு நிறுவனம், அதுவும் இத்தாலியில் இருக்க ஒரு நிறுவனம், டிவி ஷோக்கு இவரை கால் பண்ணுறாங்க. இந்த ஷோவில் இவருடைய முகத்தில் இருக்க முடியை எல்லாத்தையுமே அளவிடுறாங்க. கிட்டத்தட்ட இவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய முடி 195% வளர்ந்துருக்கு. அதாவது முகத்தில் 5% தான் முகம் தெரியுது. கண்கள் லைட்டாக பார்த்தீங்கன்னா புகைப்படத்தில் தெரியும், மிச்சம் எல்லாமே முடிதான். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த டீமுக்கு போய் சேருது. அவங்க இந்த டிவி ஷோவில் நடந்த ரெக்கார்டெல்லாம் வச்சு மறுபடியும் விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவரை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் முகத்தில் அதிகளவான முடி இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்டத்துக்காக தெரிவு செய்யப்படுறாரு. நிறைய பேர் இந்த போட்டியில் அவங்க கணக்கெடுத்து வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதில் வின் பண்ணது என்னமோ நம்ம லலித் தான். ஹேரியஸ்ட் ஃபேஸ் ஆன் a male அப்படிங்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை இவர் அடிக்கிறாரு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தப்போவும் லலித் இன்டர்வியூவில் என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகம் இவ்வளவு நாள் என்னை ஏற்றுக்காமல் நிராகரிச்சுட்டே இருந்தாங்க, என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த செகண்ட் இந்த உலகமே என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம லலித் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ், அவருடைய டே டு டே லைஃப், நிறைய ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் மட்டும் 2 லட்சம் பேருக்கும் அதிகமானவங்க இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. லலித்தோட கதை நமக்கு என்ன சொல்லுது? நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை முதல்ல நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுங்கள், டெவலப் பண்ண ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்கு தோற்றம் முக்கியம் இல்லை, மனசு தான் ரொம்ப முக்கியம். தன்னையும் தன்னுடைய யூனிக்னஸையும் எப்போவுமே எக்ஸப்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சன் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். நம்மளுடைய தோற்றம்னாலேயோ அல்லது குறைகள்னாலேயோ இந்த உலகம் நம்மளை நேசிக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல உங்களை நீங்கள் நேசிங்க. நீங்கள் உண்மையாக உங்களை நேசிக்கும் போது கட்டாயமாக இந்த உலகம் உங்களை நேசிக்கும். இந்த காணொலி உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.